இயேசு மட்டும் சிலுவையை சுமக்கவில்லை என்றால், நன்றாக கவனிங்க. இயேசு மட்டும் சிலுவையை சுமக்கவில்லை என்றால் என்றோ நாம் அழிந்து போயிருப்போம், என்றோ இறந்து போயிருப்போம். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, இயேசுவின் சிலுவை அது ஒரு நாள் அல்ல, தினந்தோறும். It's not for one day. What you hear, the 7 words from the cross, is not for the one day, for each and for every people, for each and every day. தினந்தோறும் கிறிஸ்துவில் உள்ள சிந்தை என்னிலும் இருக்கட்டும் என்று பவுலடிகளார் சொல்கிறார். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்னிலும் இருக்கட்டும். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் எழுதின நிருபம், Galatians chapter 2 the verse 20. நான் அது ஆங்கிலத்தில் படிக்கிறேன், யாராவது தமிழில் நீங்கள் படிக்கலாம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். I have been crucified with Christ, and I am no longer alive, but Christ lives in me. The life I now live in the body, I live the faith of the Son of God. Anyone can read in Tamil? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். போதும். What the Bible says, கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். My dear brothers and sisters, I was crucified with my God. How much you believe that? How much you believe that I was crucified with my God? எத்தனை விசுவாசிக்கிறீங்க நான் சிலுவையில் இயேசுவுடன் அடிக்கப்பட்டேன்? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. That is a Christian life. That's the message I bring from the God to for you people. அந்த செய்தியை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். சிலுவையை சுமப்பதற்கு நீ ஆயத்தமா? Are you ready? Are you ready, my church, to carry the cross of the Jesus? கடந்த 20 வருடங்களாக இயேசுவின் சிலுவையை சுமந்து இந்திய தேசம் முழுவதும் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். Not 1 or 2 days, more than 20 years. I was running here and life like a mad street dog. தெருவில் கிடக்கும் ஒரு நாகை போல எங்கெல்லாம் எங்களால் கத்த முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் குறைக்கிறோம் எங்கள் இயேசுவின் நாமத்தை. Why? Because the Bible says, ஒரு பாவியும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. Nobody should be perished. No a single of the soul should be perished in this camp, in this building, in this total area. No one should be perished. That is the message of the cross. அதான் சிலுவையின் செய்தி. சிலுவையின் செய்தி என்ன? ஒருவனும் அழிந்து விடக்கூடாது, நித்திய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். அதுதான் மெசேஜ் ஆஃப் த கிராஸ். இந்த கேம்பஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருத்தர் கூட நரகத்தில் போகக்கூடாது. அந்த மன பக்குவத்தில் என்னைக்கு நம்ம வாழணும் அன்னைக்கு இயேசு சிலுவை தூக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு பாரம் வரணுமே. ஐயோ இது ஏன் ஜனம் நரகத்துக்கு போய்க்கூடாது, என் கூட ஒர்க் பண்றாங்க, என் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இது என்னுடைய ஆபீசர், இது என்னுடைய லீடர், இது என்னுடைய கோவொர்க்கர், இவங்க என் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இவருக்கு எப்படியாவது அந்த சிலுவையை நான் சொல்லணுமே. அது வந்திருக்க என்னைக்காவது? அப்பதான் நீங்க சரியான பாதையில் போறீங்கன்னு அர்த்தம். அது வரல நம்ம சரியா போறேன்னு அர்த்தம். The Christ is not inside of you. Something is vacuumed. That something is empty inside of your life because the Spirit of the God not inside of your life. Hallelujah. என் அன்பான தேவ ஜனமே, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது 8வது மிஷனரி பயணம். இதுவரைக்கும் 7 மிஷனரி பயணங்களை செஞ்சிருக்கேன். நீங்க புதிய பாடல பவுலுடைய பயணங்களை குறித்து பார்த்திருப்பீங்க, மிஷனரி பயணங்களை குறித்து நீங்க பார்த்திருப்பீங்க. இதுவரைக்கும் 7 மிஷனரி பயணங்களை செய்திருக்கிறேன். சொல்வதற்கு அநேகம் உண்டு, நேரம் அதிகம் இல்லாதனால் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய முதல் மிஷனரி யாத்திரை 2005-2006 வருடங்கள் சிக்கிம் என்கிற மாநிலம். என்னுடைய 2வது மிஷனரி முதலாவது மிஷனரி பயணம் 2005-2006 சிக்கிம். என்னுடைய 2வது மிஷனரி பயணம் கர்நாடகாவில் இருக்கிற
16 மாவட்டங்களில் இருக்கிற அங்கே இருக்கிற லோக்கல் பஸ்ஸஸ் நடந்து அங்கே இருக்கிற லோக்கல் பிளாட்ஃபார்மில் தூங்கி பஸ் ஸ்டாண்டில் தூங்கி அங்கேயே ரீஃப்ரெஷ் ஆகி ஜெப நடை செய்யணும். கர்நாடகாவில் இருக்கிற 16 மாவட்டம், இந்த ஹூப்ளி இந்த ஏரியா எல்லாமே 16 மாவட்டங்கள். அது என்னுடைய 2வது மிஷனரி பயணம். என்னுடைய 3வது மிஷனரி பயணம் மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், த சைட் ஆஃப் த வெஸ்ட் பெங்கால், டார்ஜிலிங் மலையினுடைய அடிவார பகுதிகள், டார்ஜிலிங் மலையுடைய அடிவார பகுதிகளில் 2008, 2009 பகுதிகளில் அங்கு ஊழியர்களை செய்தேன். நடந்து தான் போகணும் கிராமங்களுக்கு. அன்றைக்கு இன்றைக்கு ரோடு வசதிகள் எல்லாம் இருக்கின்றன. நான் இருந்த காலகட்டத்தில் ரோடு வசதிகள் எல்லாம் கிடையாது. கிராமங்களுக்கு போக வேண்டும் என்றால் நதிகளை கடந்து காடுகளை கடந்து தான் கடந்து செல்ல வேண்டும். அது என்னுடைய 3வது மிஷனரி பயணம். என்னுடைய 4வது மிஷனரி பயணம் நேபாள் தேசத்திற்கு கடந்து சென்றேன். அங்கு மலைவாழ் மக்கள் மத்தியில் தான் ஊழியர்களை செய்தேன். கரண்ட் இருக்காது, இபிசி கரண்ட் எல்லாம் இருக்காது, தண்ணியெல்லாம் இருக்காது, குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் கிடைக்காது. குளிக்கணும்னா 1 லிட்டர் தண்ணி கொடுப்பாங்க, 1 லிட்டர் பாட்டில் தண்ணி, அதில் தான் குளிக்கணும். 1 லிட்டரில் கரண்ட் எல்லாம் இருக்காது. சுவிஷன் சொல்ல முடியாது, பைபிளால் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டே டைமில் மக்கள் காட்டு வேலைக்கு போயிடுவாங்க, நைட்டு தான் எல்லாருமே கூடுவாங்க. ஆனால் எங்கள் கையில் டார்ச் லைட் இருக்கும். என் ஃப்ரெண்டில் யார் உட்காந்துருக்காங்கன்னு எல்லாம் தெரியாது. நைட்டு நேரம் இந்த இடத்துல கூடுற நேரத்தில் டார்ச் லைட்டை வைத்து வேதத்தை வாசித்து அவளுக்கு வசனத்தை குறித்தும் இயேசை குறித்து நாங்கள் சொல்லுவோம். இதோட 4வது மிஷனரி பயணம். 5வது மிஷனரி பயணம் இந்திய தேசம் 8 மாநிலங்கள், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா 8 மாநிலங்கள் கடந்து சென்று சுமாராக 10,000க்கும் அதிகமான கிலோமீட்டர் பயணித்து 25 கூட்டங்கள் நடத்துவது கர்த்தர் கிருபையை கொடுத்தார். என்னோட 6வது மிஷனரி பயணம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் 15,000 கிலோமீட்டர் பயணித்து 45 கூட்டங்கள் நடத்தி 12 மாநிலங்கள் பயணம் பண்ணுவதற்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். அடுத்த 7வது மிஷனரி பயணம் சென்னையிலிருந்து டெல்லி வரைக்கும் நடந்து, சென்னையிலிருந்து நடந்து டெல்லி வரைக்கும் 3095 கிலோமீட்டர்கள் நடந்து 177 கூட்டங்கள் நடத்தி 1,00,000 ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் கிருபையை கொடுத்தார். சென்னையிலிருந்து நடக்கணும். அது மழையா இருந்தாலும், அது வேலா இருந்தாலும், அது குளிரா இருந்தாலும், சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். சென்னையிலேருந்து அப்படியே நடந்து ஆந்திராக்குள்ளே வந்து, தெலுங்கானாக்குள்ளே வந்து, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, அதுக்கப்புறம் டெல்லி, எல்லா இடங்களும் நடந்து தான் வரணும். காலம் பொத்து போகும், பொத்து போனாலும் பேண்டேஜை போட்டு நடப்போம். ஹல்லேலூயா. ஏன்னு தெரியுமா? என் கால் பொத்ததை காட்டிலும் இன்னைக்கு குட் ஃப்ரைடே நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல, அந்த இயேசு அதிகமாக அடிக்கப்பட்டார். அதுதான் குட் ஃப்ரைடே. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி குட் ஃப்ரைடே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி குட் ஃப்ரைடே? டேக் தி குட் திங் ஃப்ரம் தி காட், டேக் தி ரைட் திங் ஃப்ரம் தி காட். இட்ஸ் நாட் a celebration. Celebrate with the crucifixion. Hallelujah. அந்த பாடுகளோடு சேர்ந்த சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியுமா? That is the Good Friday which you are right now inside of the church. அன்பான தேவ ஜனமே, இப்போ நான் பண்ணுறது 8வது மிஷனரி பயணம். பை சைக்கிளில் இதுவரைக்கும் 16 மாநிலங்கள் ட்ராவல் பண்ணி, வெறும் சாதாரண ஒரு சைக்கிள், அது பெரிய சைக்கிளெல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு சைக்கிளில் இந்திய தேசம் 16 மாநிலங்கள் ட்ராவல் பண்ணேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். This is my 8th mission journey. I was started from Sikkim to Bengal, Bengal to Assam, Assam to Arunachal, Arunachal to Nagaland, then Manipur. When I was Manipur in 2023, because this journey, this 8th mission journey, என்னோட 8வது மிஷனரி ஜேர்னி 2023 ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்த பயணம் இன்றைக்கு வரைக்கும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஜூன் மாதம் 2023 ஜூன் மாதம் 1ஆம் தேதி சிக்கிமிலிருந்து ஆரம்பித்த பயணம். Then I go to the Bengal, Assam, Arunachal, Nagaland, Manipur. When I was in Manipur, I think you know the situation what's going on in Manipur. I was stuck inside of the Manipur without no mobile networks, without food, without water, without anything. I persecuted, but still more than days I stayed. I preached the gospel of the Jesus, which of the churches was closed inside of the Manipur. Hallelujah. Then after that I moved from the Manipur
to the Mizoram, then Tripura, Meghalaya. Then I came back to Guwahati, Siliguri, Kolkata, Jharkhand, Bihar, UP, Uttarakhand, Himachal, Leh Ladakh, Sanskar, Kargil, Kashmir, Jammu, Punjab. Then after Punjab, I came to Chandigarh. This is the second time I was standing in front of you in the Chandigarh. Chandigarh வந்திருந்தேன். அப்போ உங்களை யாரை நான் பார்க்க முடியல, எனக்கு அப்போ யாரும் அவ்வளோ எனக்கு தெரியாது. So but I stayed 1 month and doing the ministry in the slums of your Chandigarh. I know some of the Tamil people are staying in the slums of the Chandigarh. I stayed with the people, I do the ministry with that people. Nearly 1 month I was in the Chandigarh. Then after that I went to the Haryana to the Delhi. Then again from the Delhi, some of the people again they called me in the Uttarakhand, the UP and the Haryana. So again I came. So again God gave me one more chance to stand in front of you. That's why I'm standing today. My dear brothers and sisters, more than 628 days, 16 states of the India, 4 union territories of the India, more than 32,000 kilometers, more than 675 meetings, preached the gospel more than 1.5 lakhs people and saved more than 10,000 people inside of the Christ. Hallelujah. அது தமிழ்ல சொல்ல போனா புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 16 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்கள், 32,000க்கும் அதிகமான கிலோமீட்டர்கள், 675க்கும் அதிகமான கூட்டங்கள், 1.5 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து 10,000க்கும் அதிகமான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, இதுதான் சிலுவையை சுமப்பது. எனக்கு 7 வார்த்தை கேட்க வந்தீங்கல்ல, இங்கிருந்து போகும்போது சிலுவையை சுமந்துட்டு தான் போகணும். வெறும் கையோட யாருமே இங்கிருந்து போகக்கூடாது. Nobody. Do you know why? I want to share one truth with you people. ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். If you not carry the cross of the Jesus, God never remember your name. நீங்கள் இயேசுவின் சிலுவையை நீங்கள் சுமக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை நான் அறியேன். I did not know you because you did not carry the cross of the Jesus. That's what the Galatians says. Galatians 2, the verse 20 says, I have been crucified with the Christ, and I no longer live, but Christ lives in me. The life I live in the body, I live by the faith in the Son of the God who loves me and gave himself for me. Hallelujah. என் அன்பான தேவ ஜனமே, இதுதான் அது குட் ஃப்ரைடே அர்த்தம். வந்தோம் கேட்டோம், நாம் வந்தோம் கேட்டோம், சிலுவையை சுமந்தோம். சிலுவையை சுமப்பவர்களாக நம்ம மாறணும். ஏன் தெரியுமா? சுவிசேஷம் என்னில் விழுந்த கடமை. The gospel, if I not preach the gospel with this mouth, be careful. If I not preach the gospel with my mouth, then what use of your mouth? இயேசுவின் சிலுவையை உன் வாய்கள் பேசவில்லை என்றால் இறைவனால் கொடுக்கப்பட்ட வாய் வெறும் உண்பதற்காக மட்டும்தானா? யோசித்து பாருங்கள். எதற்காக வாயை கொடுத்தார்? எதற்காக காதுகளை கொடுத்தார்? எதற்காக கண்களை கொடுத்தார்? எதற்காக கைகளை கொடுத்தார்? எதற்காக கால்களை கொடுத்தார்? எதற்காக சரீரத்தை கொடுத்தார்? யோசித்து பாருங்கள். You are educated people. I think so. Just science failed, education failed, lifestyle failed. Who asked who is the Jesus? One of the great scientists, he's an atheist. He told there is no God, but he died. Do you know what is his name? Steve Hawking. He died, but nobody remember the name who say that. Steve Hawking என்கிற ஒரு விஞ்ஞானி சொன்னார், இந்த பிரபஞ்சத்தை ஆண்டவர் உருவாக்கவில்லை, கடவுளும் கிடையாது, யாரும் கிடையாது. அப்படி என்று சொன்னவன் மறைத்து போனான். அவன் பேரை இன்னைக்கு யாரும் நினைவு வைத்ததில்லை. எனக்காக பாடுபட்டு, எனக்காக சிலுவை சுமந்து, எனக்காக ரத்தத்தை சிந்தி, எனக்காக பாடுபட்ட இயேசுவின் நாமம் 2000 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பான தேவச்சனமே,
God is not an entertainer. Jesus Christ is not an entertainer. Am I right? He's not an entertainer. He's not a Hollywood style man. He came, he born, just recall it. Just recall it. He born not in the palace. He born in the outside of the palace. அப்படிதானே? யூதருடைய ராஜா என்று அழைக்கப்பட்டவர் மெசையா ஆக பிறப்பார் என்று எதிர்பார்த்திருந்த யூதர்களுக்கு ராஜாவாக பிறப்பார், அரண்மனையில் பிறப்பார் என்று எதிர்பார்த்த மக்களுக்கு இயேசு பிறந்ததோ மாட்டுத் தொழுவத்தில். வளர்ந்தது ஒரு தச்சனுடைய வீட்டில். செய்த வேலை தச்சு வேலை. ஊழியம் செய்த போது பாவிகளோடு இருந்தார். வசனம் சொல்கிறது, my Jesus lived with the sinful people, not with the righteous people, not with the holy people. Some people say that, how I was holy, but my Jesus was holy. He lived with the prostitute. He lived with the tax collectors. Am I right? The Bible says one day tax collectors, prostitutes will enter in the kingdom of the God. அப்படிதானே? பாவிகள், விபச்சாரிகள் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்திருப்பாங்க. அதுக்காக தான் சிலுவையில் அறையும் போது 2 கள்ளர்கள் 2 பக்கத்தில். ஒருவன் துச்சித்தான், மற்றொருவனோ என்ன சொன்னான்? உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியாரையும் நினை தரணும். The second movement, what Jesus said, இன்று நீ என்னோட பரதேசியம். ஹalleluya. என்ன சொல்ல முடியாது. நம்ம பாவி நினைச்சிட்டு இருப்போம், அடுத்த செகண்ட் அவன் பரிசுத்தமாகி பரலோகத்துக்கு போயிடுவான். நம்ம யார் பரிசுத்தம் நினைச்சிட்டு இருக்கோமோ அவரை பார்க்க முடியாதாங்க. அதான் பைபிள் மத்திய 7ஆம் அதிகாரத்தில் இருக்கும். உம்முடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னோம், ரைட். உம்முடைய நாமத்தில் அற்புதங்கள் செய்தோம், ரைட். உம்முடைய நாமத்தால் பேய்களை துரத்தணும், ரைட். அப்படியே ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டு லாஸ்ட் சொல்வார், உங்களை நான் அறியேன். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல இந்த சண்டிகரில். ஏசி, கூலர், ஃபேனு இதெல்லாம் நம்மளால இருக்க முடியாது. நல்லா கவனிங்க, நரகத்தில் கூலர் கிடையாது, ஃபேனு கிடையாது, ஏசி கிடையாது, கூல்ட்ரிங்க்ஸ் கிடையாது, பெப்சி கிடையாது, கோக்கு கிடையாது. பின்ன இப்போ இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே நேச்சுரல் ஃபுட்டு. ஒரு ஆர்கானிக் ஃபுட்டும் கிடையாது, ஒரு நேச்சுரல் ஃபுட்டும் கிடையாது. ஆவிக்குரிய சரீரத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலைன்னா ஒரு நாளைக்கு இந்த சரீரம் அங்கே கடந்து வேதனைப்படும். அதுதான் லாசரு என்கிற ஒரு மனிதனுடைய கதையும் ஐஸ்வர்யவான் என்கிற ஒரு மனிதனுடைய கதையும். இது படிச்சுக்கீங்களா? 2 பேர் வாழ்ந்தாங்க, 2 பேர் மரித்து போனாங்க. ஒருத்தன் எங்க போனா? ஆபிரகாம் மடியில. மறுவருவன் எங்க போனா? நரகத்துல. அங்க கடந்து ஒரு துள்ளி தண்ணி கிடைக்குமான்னு கத்துறான். நல்லா கவனிங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த சரீரத்தை விட்டு போச்சுன்னா எல்லாம் போயிடுச்சுன்னு. No, my dear brothers and sisters, are you believing that when the soul moved from your body, everything was finished from your life? No. நீ பாவம் செய்யும்போது உன் ஆத்மா சேர்ந்தாலும் பாவம் செஞ்சுச்சு இல்லையா? அதான் பைபிள் அழகான வசனம் இருக்கும். Love your God with all your heart, with all your strength, with all your mind, with all your body. Am I right? அது தமிழ்ல என்ன வசனம்? முழு இருதயத்தோடு. யாரா சொல்லுங்களேன். முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. இதை காட்டு வேற கட்டளையோ வேற கற்பனையோ இல்லை. கூட இருக்கிறவனே அன்பு காட்டாம சிலுவையில் 7 வார்த்தையை பார்த்து கதறி கூப்பாட்டு போட்டு எப்படிதான் அன்பு வரும்? கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கானே அவனை பாரியா. முதல்ல உன் சகோதரனுக்கு அன்பு கூறாமல் என்னத்த நீ எப்படியா அன்பு கூறுவ? வசனம் சொல்லுது. சகோதரன் யாரு? உன் கூட வேலை செய்யறவங்க தான், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான், உங்க நண்பன் தான், உங்க சொந்த பந்தங்கள் தான். அவங்க மேல அன்பு கூறணும்னா எப்படி அன்பு கூறணும்? ஆண்டவரே, இந்த மனிதன் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அந்த பாரம் கடைசி வரைக்கும் இயேசுக்கு பாரம் இருந்துச்சா இல்லையா? கடைசி வரைக்கும் மண் தராது. என்ன சொன்னாரு? இவர்கள் செய்வது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள். என்
எப்படிப்பட்ட பாரம் அங்கே இருக்குது? நம்ம நினைப்போம், எப்படா சர்ச்சு முடியும், எப்படா கஞ்சியை கொடுப்பாரு, எப்படா வயிற்றுல போடுறது, எப்படா வீட்டில் போகிறது, இன்னைக்கு தான் லீவுன்னு ஒன்று கொடுத்தாங்களே, கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படிதான் நினைப்போம். என் அன்பான தேவச்சரங்க, உங்கள் சர்ச்சில் வாரதுக்கு முன்னாடி நான் படாத பாடுபட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து ஹரித்வார்லேருந்து வந்தேன், ஒரு பைக்கில் வந்தேன். என் சைக்கிள் டெல்லியில் இருக்குது. அங்கேருந்து வார வழியிலே பஞ்சர், இந்த அம்பாலா ஹைவேல வச்சே பஞ்சர் ஆகிடுச்சு. அதை பிளாஸ்டர் போட்டு எப்படியோ இங்கே ஒரு பேர் வந்து சேர்ந்துட்டேன். இங்கே சர்ச்சுக்கு வரலான்னு பார்த்தா திரும்பவும் பஞ்சர். வார வழியில் அங்கே ஒரு கடத்தை போட்டுட்டு ஜீனக காரில் ஏறி இங்கே வந்துட்டு, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த பஞ்சரை பார்த்து கை கட்டி எதுக்கு இந்த ரோதனை, எதுக்கு இந்த வேதனை அங்கேயும் நின்றுக்கலாம்ல. இதுலேயும் உங்கள் சண்டிகர் ரோட்டில் அந்த பைக்கை உந்திக்கிட்டே வந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஒரே ஒரு பாரம் தான், இன்னைக்கு என்னால் இயேசுவை அன்பை குறித்து உங்கள் மத்தியில் சொல்ல முடியும்னா அதை காட்டிலும் வேற எந்த சந்தோஷமும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால நான் வேலையும் பார்க்கல, பஞ்சரையும் பார்க்கல, என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். நீங்கள் உடனே வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஓடுங்கலாம் சொல்ல வரல, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. என் ஊழியத்துக்கு பேரெல்லாம் கிடையாது. என் ஊழியத்துக்கு 20 வருஷம் ஊழியம் செய்கிறேன்ல, பேரெல்லாம் கிடையாது. ஒரு சிங்கிள் பில்டிங்கு கிடையாது, ஒரு செங்கல் கூட கிடையாது, ஒரு கோவொர்க்கர் கூட கிடையாது, ஒரு அசிஸ்டன்ட் கூட கிடையாது. 20 வருஷம் ஊழியம் செய்கிறேன்ல. எப்படி? இயேசுவை தவிர வேற யாரையா வேணும் நமக்கு? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நமக்கு ஹிந்தி வராது, அதனால நம்ம ஹிந்தியில் பிரசங்கம் பண்ணல. If I speak in Hindi, then you will run, I won't be stand here. ஆனாலும் 675 கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எங்கெல்லாம் தெரியுமா? தெருவில் நான் பிரசங்கம் பண்ண எனக்கு மொழிபெயர்ப்பாளர் ஒருத்தன் வேணுமா வேண்டாமா? ஆனால் அங்கேயே ஆண்டவராக கொண்டு வந்தார். ஸ்கூலில், காலேஜில், உமன்ஸ் ஃபெல்லோஷிப்பில், யூத் மீட்டிங்கில், சர்ச்சில், ஃபாஸ்டிங் ப்ரேயரில், எங்கெல்லாமோ நான் பிரசங்கம் பண்ணேன். எல்லா இடத்துலையும் 675 கூட்டத்திற்கும் தேவன் மொழிபெயர்ப்பாளரை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வார்த்தை சொன்னார், நீ போற இடத்துல உனக்கு என்ன தேவையோ. மத்தேயு 10 யாராவது படிச்சிருக்கீங்களா? ஆண்டு சீஷர்கள் எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்ன சொன்னாரு? புறப்பட்டு போங்கள், போகிற வேளையில் எதை குறித்து பிரசங்கிங்கள்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, மனம் திரும்பலை குறித்து பிரசங்கிங்க. போகும்போது பையன் எடுக்கண்டா, துணியும் எடுக்கண்டா, செருப்பு எடுக்கண்டா, ஆகாரம் எடுக்கண்டா, எதுவுமே வேண்டாம். எந்த கிராமம், எந்த வீடு வாதிலை திறந்து தருகிறதோ தங்குங்கள், தங்குறவர்களை ஊழியத்தை செய்யுங்கள், அங்கு சமாதானம் இருக்கும். அப்படிதானே? அதுதான் நான் செய்யறேன். எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு ஜீனா மட்டும் தான் தெரியும், பாஸ்டர்லாம் தெரியாது. உங்க முன்னாடி நிற்கிறேன்ல, இன்னைக்குள்ள சாப்பாடுக்கு காலம சாப்பாடு எனக்கு ஜீனு கொடுத்தான். மத்தியான சாப்பாடு ஆண்டவர் எதை விரிச்சு எனக்கு கொடுப்பார்ல. என் கையில் இருக்கிறது பைபிள் மட்டும்தான், அதுதான் என்னுடைய சொத்து. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிறைய சொல்லுவீங்க, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, வேலை இருக்குது, முடிஞ்சா ஒரு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், கவர்மெண்ட்லேருந்து அடுத்த ஒரு பென்ஷன் கிடைக்கும், இதெல்லாம் தான் என் ப்ராப்பர்ட்டி. மோர் தென் அவர் ப்ராப்பர்ட்டி, பைபிள் வாண்ட்ஸ் டு பி யுவர் ப்ராப்பர்ட்டி. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இஃப் யூ கேரி திஸ் பைபிள், பி கேர்ஃபுல். உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல எஜுகேஷன் கொடுக்குறீங்க. சிபிஎஸ்சி, ஐஎஸ்பி போர்டு, என்னென்ன போர்டு இருக்கோ, இன்டர்நேஷனல் போர்டு எல்லாமே, அந்த போர்டு எல்லாமே கொஞ்ச நாள் தான். அந்த போர்டு எல்லாமே 1ஆம் கிளாஸில் உங்கள் பையன் படித்த புக்கை 10ஆம் கிளாஸில் அவன் படிக்க மாட்டான். 10ஆம் கிளாஸில் அவன் படித்த புக்கை காலேஜில் அவன் படிக்க மாட்டான். காலேஜ் படித்த புக்கை அவன் கல்யாணம் கட்டி குழந்தையோட புக்கை வந்து படிக்க மாட்டான். ஆனால் குழந்தைகளையும் இதெல்லாம் நீங்கள் கட்டி கொடுத்தீங்க. அவன் ஸ்கூலில் படிக்கும்போது இதான் நீங்கள் கட்டி கொடுத்தீங்க. அவன் காலேஜ் படிக்கும்போது இதான் நீங்கள் அவனுக்கு கட்டி கொடுத்தீங்க. அவன் திருமணம் ஆன போது இதான் அவனுக்கு கட்டி கொடுத்தீங்க. அவன் சாகும் போது இது அவன் கையில் இருக்கும். அப்போ இதுதான் சொத்து. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதை டெய்லி நீங்க சுமந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இது உங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும். If you carry this Bible every day in your life, one day this Bible will take you to the kingdom of the God. Hallelujah. Because the Bible says it's a living bread. Lord's Supper நான் எடுத்துருப்பீங்கல்ல, 2 விஷயம் கொடுத்துருப்பாங்களே. ஒன்று என்னது? அப்பம். இன்னொன்று என்னது? திராட்சை ரசம். அப்பத்தை எடுக்கும்போது எதை நினைவு கூறணும்? என்னுடைய சரீரத்தை. திராட்சை ரசத்தை எடுக்கும்போது எதை நினைவு கூறணும்? என்னுடைய ரத்தத்தை. அதை புசித்தால் ஒருவனும்
தளர்ந்து போவதில்லை. Hallelujah. The word of the God is a living bread. If you eat this one, nobody thirsty, nobody hungry, nobody feels the weakness, because this is the spiritual food for everyone. என் அன்பான தேவ ஜனமே, ஊழியன்னா கடினம் இருக்கும், சிலுவை சுமத்தாலே பாடுகள் இருக்கும். ஒரு கதையை மட்டும் சொல்றேன், கவனிங்களேன். ரிச்சர்ட் உம்ப்ரண்ட் அப்படி ஒரு மனிதன் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிச்சர்ட் உம்ப்ரண்ட் ரொமானியா தேசம் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டோட கொள்கை. I like to share one of the story of a missionary, a pastor who faced a lot of persecution. His name called Richard Umbrandt. He's from the Romania, but he preached the gospel of the Jesus, and the Romanian government fell down in the communism, and they say, do not preach the gospel. Richard Umbrandt, இயேசுவை குறித்து நீ பிரசங்கிக்க கூடாது, பிரசங்கித்தன் குடும்பத்தை அழித்து விடுவோம் அப்படின்னு சொன்னாச்சு. ஆனா ரிச்சர்ட் உம்ப்ரண்டுக்கெல்லாம் காதுலயே போகல. ஏன்னு தெரியுமா? அவர் சிலுவை சுமந்துட்டு இருந்தாரு, அதெல்லாம் காதுக்கே போகல. உடனே என்ன செஞ்சாரு? இன்னும் ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தாரு. ஒரு நாளைக்கு ரகசிய போலீஸ், ரோமானியால இருக்க ரகசிய போலீஸ், சீக்ரெட் போலீஸ், they came and they arrest Richard Umbrandt. ரோமானியா மிகுந்த குளிரான ஒரு பகுதி. இந்த லே லடாக், கார்கில், ஹிமாச்சல்ல மேல மணாலில போனீங்கன்னா குளிர். இதை காட்டிலும் -டிகிரி. செருப்பெல்லாம் போட கொடுக்கல அவருக்கு. அடின்னு அடிச்சாங்க. இயேசு குறித்து சொல்லு, இல்ல மறுதலி. அவர் சொன்னாரு, நான் இயேசுல மறுதலிக்கு போறதே இல்லை. I never deny the Christ. I will preach the gospel. அடிப்பாங்க, மயங்கி கீழே விழுவாரு. அடிப்பாங்க, மயங்கி கீழே விழுவாரு. அடிப்பாங்க. 24 hours he was beaten in the freezing climate, but he did not forget the love of the Jesus. அவர் இயேசுவை மறுதலிக்கவே இல்லை. He never. ஒரு நாளைக்கு சொன்னாங்க, உன் மனைவி வேற ஒருத்தரோட ஓடிட்டா, உன் பிள்ளை தெரு நாய போயிட்டான், அவன் தெருவில் கிடக்கிறான். அப்போ கூட ரிச்சர்ட் உம்பர்ண்ட் மறுதலிக்கவே இல்லை. He stand. நம்ம நினைப்போம், பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்கும், குடும்பத்தை பார்க்காதவன் எப்படிடா ஊழியத்தை பார்ப்பான் இல்லையா? ஏன்டே அவங்க என் மனைவி கேட்டாங்க, எனக்கு திருமணம் 2010 குழந்தையே கிடையாது. But I'm doing ministry and I have a child. My marriage 2010. 2022 came. I was ready for my one of the journey, mission journey. My wife asked me, ஊழியம் ஓடுறீங்களே, நமக்கு குழந்தை இல்லையே, எல்லாரும் என்ன கேட்குறாங்களே, அவமானம் தான். வீட்டில் அவளுக்கு அவமானம், போகிற இடத்துல எனக்கு அவமானம். கேட்குற நேரத்தில் என்ன சொல்ல முடியும்? ஆனால் எனக்கு ஒரு பதில் உண்டு, சிரிச்சுக்கிட்டே போவேன். யார் கேட்டாலும், குழந்தை எத்தனை பிரதர் உங்களுக்கு குழந்தைங்க, சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன். அந்த சிரிப்பில் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ என் மனைவி ஒரு நாள் என்கிட்ட கேட்டா, நீங்கள் ஊழியம் ஓடுறீங்களே, குழந்தைகளே நமக்கு கிடையாது. 2022 மேரேஜ், அப்போ 2010, எத்தனை வருஷம் யோசித்து பாருங்க. அப்போ நான் என் மனைவிட்ட சொன்ன ஒரு விஷயம், முதல்ல நீ என்னை ஊழியத்துக்கு விடு, ஆண்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாரு. Because God has a plan and the time in my life, what time I want to born, what time I want to get married, what time I want to get my child, what time I want to die. Hallelujah. இன்னொரு விஷயத்தோட சொல்றேன், நல்லா கவனிங்க. பிறக்கிறத, இது ஒன்று குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? ஸ்கேனு, மெடிக்கல் செக்கப்பு, டாக்டர், am I right? கண்டுபிடிச்சிடலாம்ல. If a child is born, through the scans, through the technology of the medical, we can find in which month, which day, which time the woman is going to deliver the baby. Am I right? But டெத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்கேன் மிஷின் இருக்கா? டெத்தை கண்டுபிடிக்க ஏதாவது யாருக்காவது எனி சயின்டிஸ்ட் எல்லாம் எப்படிடா 100 வருஷம் தாண்டி வாழ்றாங்க, ஓடிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய கரத்துல தான் இருக்காது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. டெத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மிஷினுமே கிடையாது, அப்படிதானே? பட் ஹூ நோஸ்? காட் நோஸ். ஆனா இன்னொருத்தனை அறிவான். யாருன்னு தெரியுமா? டெவில், சாத்தான அறிவான்.
பிறப்பு, உங்களுடைய பிறப்பை இறைவன் அறிவார். உங்களுடைய மரணத்தை குறித்து 2 பேர் அறிய முடியும். ஒருவர் ஆண்டவர், இன்னொரு சாத்தான். எப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தன் சூசைட் பண்ணிட்டாங்க, எங்க போவான்? பரலோகமா நரகமா? நரகம். தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கான், செத்துட்டான். பரலோகம் போவானா நரகம் போவானா? ஒருத்தனை ஏமாத்திட்டான், செத்துட்டான். பரலோகமா நரகமா? ஒருத்தனை வஞ்சம் பண்ணிட்டான், ஏமாத்தி சீரழிச்சிட்டான். பரலோகமா நரகமா? ஆனா சிலுவையை சுமந்து யாருக்கும் தெரியாத ஒருத்தன் மரணிக்கிறானே, அவன் எங்க போவான்? பரலோகம். லைஃபை ஈஸியாக எடுத்துறாங்க. நீங்கள் நிறைய பேர் லைஃபை ஈஸியாக எடுத்துறீங்க. ஏன்னு தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் டெவலப் ஆகிடுச்சு. ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் மொபைல் அடிச்சா வரும். ஃபுட் செகண்ட் மினிட் ஃபுட்டு வந்துடும். மொபைல் டாப்அப் பண்ணால் ஒரு கிளிக் 2வது நிமிஷத்தில் வந்துடும். என்னத்துக்கு வேணாலும் ஒரு கிளிக். ஏன் ஸ்கூலில் பிள்ளைங்க எங்கே இருக்கான்னு பார்க்கணுனாலும் ஒரு கிளிக்கு படித்தாலே போதும் இல்லையா? கனவை எங்கே இருக்கான்னு பார்த்தானாலும் எனக்கு பிடிச்சிடலாம் இல்லையா? டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. அதனால லைஃபை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டோம். Now be careful. If the devil makes your life in the easiest way, be careful. சாத்தான் உங்கள் வாழ்க்கையை எளிதாக எடுத்து விட்டான் என்றால் நினைத்துக்கொள், நீ ஏதோ ஒரு ஆபத்தில் போகிறாய் என்று. ஆனால் அதே நேரம் சிலுவையை சுமந்து இயேசுவை பார்த்து பரிசுத்தமாயோடு வாழ்ந்து அவருக்காக பாடுபட்டான் என்றால் நித்திய ராஜ்யத்துக்குள் நீ பிரவேசிப்பாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ இடங்களில் மத மாற்று தடை தட்டம். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடுது யூபியில். நானுடைய கிருபை முன்னாடி நின்றுருக்கேன். 1 இன்ச்சு கேப் தான் நானும் போலீஸும். பிரசங்கம் பண்ணி முடித்தேன் யூபியில். எல்லாருக்கும் ஜோம் பண்ணி முடித்தேன். எவனோ சொல்லிட்டான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் மேலறை வீட்டில் இருந்த மாதிரி மாடியில் உட்காந்துருந்தோம். அந்த பாஸ்டர் சொன்னார், தயவுசெய்து கீழே வந்துடுறாங்க, நாங்களே டீல் பண்ணி அனுப்பிடுவோன்ட்டாங்க. அவங்க எல்லா இடமும் சர்ச் பண்ணாங்க, ஆனால் மாடிக்கு மட்டும் வரல. அங்கே இந்த கரும்பு தோட்டத்தெல்லாம் சர்ச் பண்ணாங்க, எல்லா ரூமையும் சர்ச் பண்ணாங்க, சர்ச்சை சுற்றி சர்ச் பண்ணாங்க. நான் இருந்ததான் மொட்டை மாடியில் மேலறை வீட்டில், அங்கே மட்டும் வரல. வந்திருந்தவன் அன்னைக்கே கூட்டிகிட்டு போயிருப்பாவ. 7 மாதம் வித்தவுட் பெயில் உள்ள வந்திருப்பேன். ஹல்லேலூயா. Because God has a plan. Today I want to stand in front of your church. Hallelujah. பாடு இருக்கதா சி. ஐயோ போலீஸ் அரெஸ்ட் பண்ண வாரானே, அடிக்கிறாங்களே, உபத்திரம். நானும் அடிதான் பாட்டேனே ஆசாமில் வச்சு. 25 பேர் அடித்தாவ, ஆம்பளை சேர்ந்து. என்னால் இன்றைக்கும் அதை பயன்படுத்தி ஓடுறேன் இல்லை. இதே யூபியில் நான் சாப்பிட்ட தட்டில் நாய் சாப்பிட்டுச்சுல்ல. ஆனாலும் இன்றைக்கும் ஓடுறேன் இல்லை. எவ்வளோ நேரம் பசி, பட்டினி, குளிர், வேதனை, கவலை, அவமானம், வெட்கம், இதெல்லாம் நானும் கடந்தேன் இல்லையா? ஆனால் இன்னைக்கு நான் பயன்படுத்தி ஓடுறேன் இல்லை. சிலுவையை சுமப்பதுனால் நான் உலகத்தை பார்ப்பதில்லை. Because I was carrying the cross of the Jesus, I never see this world. என் மனைவி கேட்டாங்க, இவ்வளோ வருஷம் ஆச்சு குழந்தை இல்லையே. ஏன்னா நமக்கு 40 வயசுலாம் தாண்டிட்டப்போ, இப்போ 45 வயசு ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாரு. நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். மத்திய பிரதேஷில் வரும்போது எனக்கு ஒரு செய்தி, குறு செய்தி என் வாட்ஸ்அப்புக்கு வந்துச்சு. You are going to be a father. நான் உடனே ஹல்லேலூயா சந்தோஷப்படலை. ஏன்னா ஆண்டருக்கு தெரியும் எனக்கு எப்போ கொடுக்கணும்னு. அப்போ கொடுப்பாரு. ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலை என்னது? ஊழியம். அதை நிறைவேற்றி போனோம். என் ஊழியத்தெல்லாம் முடித்தேன். அதுக்கு பிறகு தான் என் மனைவி பார்த்தேன். ஹல்லேலூயா. 2022 மார்ச் மாதம் 2023 மார்ச் 22ஆம் தேதி அழகான ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. மெடிக்கல் ஃபெயில்ட், டாக்டர் ஃபெயில்ட், மை காட் நெவர் ஃபெயில்ட். 2 வயசாச்சு என் பிள்ளைய பார்த்து. 2 பிறந்தநாளுக்கு நான் போகலை. அவனுடைய முதல் பிறந்தநாளுக்கு நான் போகலை, 2வது பிறந்தநாளுக்கு போகலை. அதை காட்டிலும் என் இயேசுடைய பிறப்பை இன்னும் அநேக ஜனங்களை நான் சொல்ல வேணும். என் பையனுடைய பிறப்பை காட்டிலும் இயேசுடைய பிறப்பை, இந்த சிலுவை இன்னும் நான் நிறைய ஜனங்களுக்கு சொல்லணும். Family is my second, my God is the first. Because if I die today, my wife never come with me. Am I right? இன்னைக்கு நீ சத்தா உங்க கணவன் கூட வந்துருவாரா? அடியே உன் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தேனே, ஒன்னதானே திருமணம் பண்ண, உன் கூட வாரேனே. Anyone? இங்க இருக்கும்போது செல்லமே பூவே அதே மாதியே என்னமோ சொல்லுவாங்க. Am I right? If your wife today died, did your husband will go?
If the husband died today, your wife will go. If you die, your children will go. Your neighbors, your relation, your money, your popularity, your famous. What? பிறக்கும் போது ஒன்று கொண்டு வருவது இல்லை. கை வீசம்மா, கை வீசு, கடைக்கு போனா கை வீசு மாதிரி தான். மறிக்கும் போதோ நத்திங். போட்டிருக்க ட்ரெஸ் கூட நமக்கு என்னன்னு தெரியாது. That's a fact. இன்னைக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் பார்த்து வாங்கி போட்டோம் பார்த்தியாடா. ஈஸ்டர் வரப்போகுது நாளை மறுநாளைக்கு. நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அட்டிப்பொலியாக வந்துடுவோம். பார்த்து வாங்குவோம். இந்த கலரு, அந்த ஸ்டைலு, அந்த கடை. அது 2 மணிக்கு செலக்ட் பண்ணுவோம், 3 மணிக்கு செலக்ட் பண்ணுவோம். ஒரு பிரச்சனை வராது. சர்ச்சில் 2 மணிக்கு மேலே இருந்தனா முடிஞ்சு போச்சு. ஆமா ரைட்? இப்போ யோசிச்சு பாருங்க, சிலுவையை சுமக்கிறீங்களா இல்லை துணி கடையில் சிலுவையை சுமந்துட்டு இருக்கீங்களான்னு. ஃபேக்ட். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, இப்போ ஃபேமஸ் என்னன்னு தெரியுமா? ஆர்டர் எடுத்துருவான், அரை மணிக்கு கழிஞ்சா ஃபுட்டே வரும். போயிருக்கீங்களா? In a restaurant, if you go for the food, he'll take the order and he said, wait for half an hour. Your food will prepare freshly, he'll bring back half an hour. ஒரு ஸ்டார்டரோட உட்காந்துருப்போம், ஒரு ஜூஸ் இல்லைன்னா ஒரு சூப்போட உட்காந்துருப்போம். பட் half an hour உட்காந்து வயரை நிறைய ஃபில் பண்ணிட்டு அவனுக்கு டிப்ஸை கொடுத்துட்டு கடைக்கும் பைசா கொடுத்துட்டு இங்கே. ஆனால் சர்ச்சில் அவ்வளோ நேரம் உட்கார மாட்டோம். மாமிசத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம். For the flesh, we are giving more important. For the spirit of the God, there is no importance. The Bible says, this is the temple of the God, and this is the temple of the God. அப்படிதானே? Temple of the God. சரி, 7 வசனம் பிரசங்கிச்சீங்கல்ல, இயேசு என்ன பேர் சொல்லி குற்றம் சாட்டாங்க சொல்லுங்க? என்ன பேர் சொல்லி? 2 குற்றங்கள் இயேசு மேல சுமத்தப்பட்டுச்சு. என்னன்னு சொல்லுங்க? That's great. 1. Number 2, ஆலயத்தை உடைத்து 3ஆம் நாள்ல. That's the thing. அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றம் என்ன தெரியுமா? The 2 things was put down against the Jesus. The first one, he said that I will destroy the temple and I will build that. And second, he said I am the son of the God. இது 2 தான் அவருக்கு மேல சுமத்துற குற்றம். யாரு? ரோமர்களா குற்றம் சுமத்துறாங்க? ரோமர்களா யாரு? கிறிஸ்தவனுக்கு எதிரியே கிறிஸ்தவன் தான். சிலுவையில் அரைஞ்சது சோலாம் கிடையாது. ஆமா ரைட்? இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மூட பழக்கம் இருக்கு. அந்த பொலிட்டிஷியனுக்காக ஜோம் பண்ணுவோம், இந்த மதத்துக்காக ஜோம் பண்ணுவோம். ஐயா முதல்ல ஓஞ்ச மதத்துக்காக ஜோம் பண்ணியா? நீ முதல்ல மனம் திரும்பியா? That's what the Bible says. First look your brother. There's your brother. There's your sister. There's your relation. There's your neighbors. நீ பார்க்க வேண்டியது அங்க. வேற எங்கெல்லாமோ பார்த்துட்டு இருக்கோம். ஊழியம் அன்னைக்கு நிறைவடையாம போயிட்டு இருக்குது. நான் கேட்குறேனே, மிஷினரிகள் ஒரு காலத்துல இந்த ஊழியங்க செஞ்சாங்க பாருங்க. யாரும் அந்த திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாரும் இருக்கீங்களா? திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல, திருநெல்வேலியில் ஒரே ஒரு மிஷினரி தான். எத்தனை சர்ச்சு கட்டினான்னு தெரியுமா? 300-400 சர்ச்சுகளையும் 350 பள்ளிக்கூடங்களையும் நிறுவினாரு. அவருக்கு பேர் தான் ரேனியஸ். My dear brothers and sisters, in the south part of the India, one missionary name, his name called Ranius. Do you know? Just in 26 years, he built 400 churches, 350 schools, a single missionary. அதனால தான் நீ திருநெல்வேலியில் இவ்வளோ பெரிய சர்ச்சில் இருக்கிறதுக்கு காரணமே ஒரு மிஷினரி. இன்னைக்கு எவ்வளோ 100 படைகளோட மிஷினரி ஸ்தாபனங்கள் இருந்த பிறகு கூட இந்தியாவில் இன்றைக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படாத நிலைமை. ஏன்னு தெரியுமா? பழியை போட்டுட்டோம். அவன் மேலே பழி, இவன் மேலே பழி, அந்த ஸ்தாபனத்தில் மேலே பழி, இந்த சர்ச் மேலே பழி, எல்லாத்து மேலே பழி. பரலோகம் ஏதோ குறிப்பிட்ட மக்களுக்காகவா? Heaven is for a secular group. உங்களை மாதிரி தான் இங்கே எல்லா மொழி பேசுகிற மக்கள் இருக்கீங்கல்ல, இதுதான் பரலோகம். The heaven is like this. Africa people also sit in the heaven. Asian people sit in the heaven. European people sit in the heaven. Every languages. Am I right? இயேசு ஒருவருக்கு மட்டும் தெய்வம் அல்ல, இயேசு உலகம் அனைவருக்கும் தெய்வம். ஒரே தெய்வம். He is the only one God.
His name of Jesus Christ. அந்த சிலுவை சுமக்க நீங்க ரெடியா? இந்த ரிச்சர்ட் உம்ப்ரண்ட் என்று ரொமானியா தேசத்துல சொன்னேனே, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? சதையை புடுங்கி எடுத்தாங்க, லைவா சதையை புடுங்கி எடுத்தாங்க. குறுக்கல 3-4 இடங்கள்ல. உங்க கூகுள் எல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க. தயவு செய்து இந்த மிஷனரி கதைகளெல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. எவ்வளவு ரத்தத்தை சிந்திருக்காங்க. ஏன்னு தெரியுமா? ரத்தத்தை சிந்தினதை மட்டும் அவங்க பேசல, செய்தும் காட்டினார்கள். My dear brothers and sisters, do not preach the cross, but carry the cross. பேச மட்டும் போதாது, உன் வாழ்க்கை நீ செயல்படுத்து. இன்னைக்கு அதுதான் தேவை. இல்லைன்னா எல்லா வருஷமும் குட் ஃப்ரைடேக்கு வருவோம், உட்காருவோம், கஞ்சியை குடிப்போம், வீட்டுக்கு போவோம். ஒரு மாற்றமும் இருக்காது. ஒன்று கேட்குறேனே, எதுக்கு வித்தியாசமான மொழி பேசுகிற மக்களை உங்கள் இடத்துலலாம் இந்த இடத்துல கொண்டு வச்சுருக்கான்னு தெரியுமா? ஆண்டவர் என்னைக்கே கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர் எதுக்கு நீர் என்ன சண்டிகரில் வச்சுருக்கீங்கன்னு? ஆண்டவர் உங்களுக்கு இதே கவர்மெண்ட் வேலையா அங்கே கொடுத்துருக்கலாம்ல? கொடுத்துருக்கலாமா இல்லையா? இங்கே சேருங்க அதே வேலையை உங்கள் பகுதியில் கொடுத்துருக்கலாம்ல? எதுக்கு ஆண்டவர் இங்கே உங்களை கொண்டு போட்டிருக்காரு? அவருடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தான். நீ கஷ்டப்படாத இருக்கிறதுக்கு தான் உனக்கு ஒரு வேலைன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அதுதான் ஆசீர்வாதம். நம்ம நினைச்சோம் சம்பாதிக்காக தான் இங்கே வந்திருக்கோன்னு. ஊழியத்திற்காக தான் உன்னை ஆண்டவர் இந்த இடத்துல அமைத்திருக்கிறார். Read in the English, the Bible says, Matthew 28 the verse 19 says, therefore go, make the disciple of all the nation, baptize them in the name of the Father and the Son and the Holy Spirit. இதுதான் பிரதான கட்டளை. இது எல்லாருக்கும், பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, for everyone. ஏன் தெரியுமா? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நியாயத்தீர்ப்பு நாளில் அவன் அவனுக்கு ஏற்றதாக கணக்கு ஒப்பிக்க வேண்டும். According to that God will do the judgment. அப்போ உங்களுக்கு இருக்கு நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டவர் கேட்பார், what do you do for me? What will be your answer? Come on. Again I'm saying, Christian life is not an escaping life. Christian life carrying the cross of the life. எஸ்கேப் ஆக முடியாது. இங்கே பாஸ்டர்லேருந்து எஸ்கேப் ஆகலாம், சர்ச்சிலேருந்து எஸ்கேப் ஆகலாம், எங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம். ஆனால் ஒரு நாளைக்கு எஸ்கேப் ஆக முடியாத ஒரு இடம் இருக்கு. That is called the judgment. Nobody will speak about you. Nobody. Why? Your husband never stand with you on the day of the judgment. Your wife never stand with you. Your children never stand with you. You want to stand alone in there. On the day God asks for each and everything. அதான் பவுல் சொல்லுவான், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போவதற்கு. ஏன் தெரியுமா? தலைவருக்கு புரிஞ்சு போச்சு, அதிக நாள் வாழ்ந்தேனா அதிக நாளுக்கு கணக்கை கொடுக்கணும், கொஞ்ச நாள் வாழ்ந்தேனா கொஞ்ச நாளுக்கு கணக்கு கொடுத்தாலே போதும். ஹல்லேலூயா. அதான் இந்த மிஷனரிகளெல்லாம் பாருங்க, கொஞ்சம் வயசுல இறந்து போயிருப்பாங்க, சுருக்க வயதுல எல்லாம். இந்த ரிச்சர்ட் உம்ப்ரண்ட் அவ்வளோ பாடுபட்டாருங்க. அந்த வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் படிச்சு பாருங்க. ரத்தம் வடிய அடிச்சாங்க. அவர் மனைவியை தூக்கி அந்த குளிரான தண்ணிக்குள்ள போடுவாங்களாம். உள்ளுக்கு எந்த ஆடையும் போட மாட்டாங்க, நிர்வாணமாக வருவாங்களாம். அதை பார்த்து சிரிப்பாங்களாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு தாங்க இந்த சுவிசேஷம் விதைக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு திருச்சபையோட அடிவாரத்தில், பேஸ்மெண்ட்ல the bloods of the missionaries. சண்டிகர்ல இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு மிஷனரி செய்த தியாகம் அது. பஞ்சாப்ல 19 வயதான ஒரு சீக்கிய இளைஞன் இயேசுக்காக வைராக்கியமாக எழும்பி ஹிமாலயன் பகுதியிலும் டிபெட் பகுதியிலும் ஊழியங்கள் செய்தான். அவனுடைய ரத்தம் தான் இன்னைக்கு பஞ்சாப் தேசத்தில் இவ்வளவு கிறிஸ்தவர்கள் அறிந்ததற்கான காரணம். அவர் பேர் சாது சுந்தர் சிங். வெறும் உடுத்திருந்த ஒரு ஆடையோடு புறப்பட்டு சென்றவர் தேவனுக்காக. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட சாது சுந்தர் சிங்கை பார்க்க முடியல இந்த பஞ்சாப்ல இருந்து. அன்னைக்கு ஒரு தொலைத்தொடர்பு வசதி இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லாத இடத்துல அன்னைக்கு ஆண்டவர் ஒரு சாது சுந்தர் சிங்கை எழுப்பினார் அல்லவா. இன்னைக்கு எத்தனை சாது சுந்தர் சிங் பேரை வச்சு இன்னைக்கு பைசா சம்பாதிக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. பிரேரி ஹைட், அவருக்கு பேர் ஜான் ஹைட், ஒரு யூரோப்பியன் மிஷனரி. அவர் ஜெபம் பண்ணாராம். அவர் ஜெபம் பண்ண இருதயம் மாறிட்டான் அந்த இடத்துல இருந்து. அந்த அளவுக்கு பாரத்தோட ஜெபம் பண்ணாராம். அதனால அவரை பிரேயர் ஹைடிங் சொன்னாங்களாம். அவரும் இதே பஞ்சாப்ல தான். என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இவ்வளவு வசதி வாய்ப்போட ஊழியக்காரங்கள் இருக்காங்களே, இதுக்கெல்லாம் மிஷனரிகள் சிந்தின ரத்தம் தாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஒண்ணுமே கிடையாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்,
எவ்வளோ வேதனைப்பட்டேன், எவ்வளோ அவமானப்பட்டேன். ஜெயிலில் 2 தடவை, ரோட்டில் அடித்தது, கல் எடுத்து எரிஞ்சது, நாய் சாப்பிட்ட தட்டிலே சாப்பிட்டது, குளிரில் கிடந்தது, ரோட்டில் கிடந்தது, பிளாட்ஃபார்மில் கிடந்தது. ஆனால் அதை காட்டிலும் சாது சிங் அதிகமான கஷ்டங்களை பட்டார். அதை காட்டிலும் டிஎல் மூடி பல மிஷனரிகள் அதோட காட்டிலும் பயங்கர கஷ்டங்களை பட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற சந்ததி எதை பார்த்து போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு சர்ச்சில் இருக்க யங் ஜெனரேஷனை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எதை பார்த்து போயிட்டு இருக்கீங்க? If Jesus come today, did he start a YouTube? ஏன்னா சண்டிகரில் ஒரு யூத் மீட்டிங் அட்டன் பண்ணேன். அந்த யூத் மீட்டிங்கில் சண்டிகரில் இந்த வாலிபர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? Coming days, ministry is not too easy. So we can do one thing, part-time job, part-time ministry. சண்டிகரில் ஒரு யூத் மீட்டிங் அட்டென்ட் பண்ணதில் அந்த வாலிபர் சொன்ன கருத்து நான் கேட்குறேன், God is part-time in your life? Is Jesus part-time in your life or full-time? Then why you want to do the ministry as a part-time? என் சந்ததியே, வருங்கால சந்ததியே, இன்னைக்கு இவ்வளோ பேராவது ஆராதிக்க இந்த இடத்துல இருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு இங்கே ஆராதிப்பதுக்கு ஆள் வேணும். அடுத்த தலைமுறையில் சர்ச்சை நடத்துறதுக்கு இங்கே ஆள் வேணும். அடுத்த தலைமுறையில் சண்டிகருக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். அடுத்த தலைமுறையில் மிஷினரிகளை இங்கேருந்து வேறு இடங்களுக்கு அனுப்புறதுக்கு ஆட்கள் வேணும். நீ ஆயத்தமாக சிலுவை சுமக்கிறதுக்கு? டேக் எ டிசிஷன். வித்தவுட் டிசிஷன் do not live in your life. That is waste of your life. Because God never will ask how many days you go to the church, how many you give the offering. God never ask that one. God will ask how many days you live for me. கார்கில்ல இருந்து காஷ்மீர் வந்துட்டு இருக்கிறேன். கார்கில் மலைகள் தெரியும், போயிருப்பீங்கன்னா தெரியும். கார்கில் மலைகள் மரங்கள்லாம் இருக்காது, ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்கும். சைக்கிள் உருட்டிட்டு தான் போகணும், ஏன்னா படல் பண்ண முடியாது மலைகளில். உருட்டிட்டு தான் போகணும். 5 நிமிஷம் உருட்டுவேன், 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன், 5 நிமிஷம் உருட்டுவேன், 5 நிமிஷம் எடுப்பேன். நானும் மனுஷன் தானே, காலெலாம் வலிக்கும். தண்ணி பாட்டில் தண்ணி தீர்ந்து போச்சு, பசி கொடுமை, தளர்ந்து போச்சு, டீஹைட்ரேஷன், கை காலெல்லாம் வலிய தாங்க முடியல, மூச்சு திணறல், அதுக்கிடையில் இந்த ஹைஹைட்ரேட் ஏரியானால மூக்கில் இந்த ப்ளீடிங் வேறு. இது எல்லாம் தாண்டி பல கிலோமீட்டர்கள் பயணித்து ஒரு இடத்துக்கு வர ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டேன், எனக்கு குளிர ஆரம்பிச்சு அந்த நேரம். அவன்கிட்ட கேட்டேன், ஒரு கப் டீ கிடைக்குமா? நான் சொன்னேன், இங்கே பாத்திரமும் கிடையாது, டீயும் கிடையாது, வேண்டாம் ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கோன்ட்டான். சரின்னு சொல்லி ஒரு பாட்டில் தண்ணியும் ஜூஸும் குடித்தேன். அவன் என் கோலத்தை பார்த்து அவன் சொன்னான், கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுனான். நானும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன். திரும்ப அவன்கிட்ட கேட்டேன், கேன் ஐ கெட் ஒன் கப் ஆஃப் டீ? அங்கே எதுவுமே இல்லை. அதுதான் ஃபெய்த்துன்னு சொல்கிறது, விசுவாசம் சொல்லுவோம்ல, அதுதான். அகேன் ஐ ஆஸ்க், கேன் ஐ கெட் ஒன் கப் ஆஃப் டீ? அவன் சொன்னான், இரு, என் கடை இப்போ நீ பார்த்துக்க. இப்போ நான் அந்த கடைக்கு ஓனர் ஆகிட்டேன். அவன் போயிட்டான். அவன் எதுக்கு போனான்? எனக்கு டீக்கு வேண்டி போனான். எங்கேயோ போய் கொஞ்சம் தேயிலை, கொஞ்சம் பால், கொஞ்சம் சீனியை எந்த வீட்டிலேருந்து தூக்குறான்னு தெரியல கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பாத்திரம் வேணும். அந்த பாத்திரம் யூஸ் பண்ணி பல வருடங்கள் ஆகி போச்சு. அதை தேடி தேய்க்கிறாப்புல, அதையும் கழுவியாச்சு. அடுப்பை பற்ற வைக்கணும், அதையும் யூஸ் பண்ணி பல வருஷம் ஆகி போச்சு. அது வந்து அந்த கெரோசின் பம்பு அடிச்சு பம்பு வச்சு அடிச்சு கத்துற அது எப்படியோ பற்ற வச்சுட்டான். இப்போ அவன் டீ ப்ரிப்பேர் பண்ணுறான். எனக்கு ஒரு கப் டீயும் கொடுத்தான். நல்ல காலம். நான் இந்த லடாக்கு மேல் பகுதியில் சன்ஸ்கார்னு ஒரு பகுதி இருக்குது, அங்கே போயிருந்தேன். இங்கெல்லாம் நீங்கள் போக முடியாது. இதெல்லாம் சாது சுந்தர் சிங் ஒருத்தர் பயணித்த பகுதிகள். இன்னைக்கு செருப்பு போட்டு போவான், அன்னைக்கு செருப்பு போடாமலே போயிருக்காரு அந்த மனுஷன். ரத்தம் சிந்த அதனால தான் அந்த மனுஷன் கிரேட். அவர் எப்படி இறந்தான்னு கூட தெரியாது. ஓகே, கவனிங்க. என்னன்னா அங்கே உப்பு டீ தான் குடிப்பாங்க. நான் லடாக்கில் தங்கியிருந்தேன் ஒரு முஸ்லீம் வீட்டில். அவங்களே எனக்கு உப்பு டீ தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த மனுஷன் நல்ல காலம் உப்பு டீ கொடுக்கல, நல்ல சுகர் போட்ட டீ தான் கொடுத்தாப்புல. அந்த டீயை குடித்தேன். முடித்த பிற்பாடாக எல்லாம் பேசி முடித்தேன். அதுக்கப்புறம் எவ்வளோ நான் காசு கொடுக்கணும்னு கேட்டேன். அப்போ அந்த முஸ்லீம் சகோதரன், கார்கில் இருக்கிற முஸ்லீம் சகோதரன் என்ன சொன்னான்னு தெரியுமா? நவ் தும் மேரா தோஸ்த் ஹே, யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நோ நீட் டு பே. நீ என்னுடைய நண்பன், நீ எனக்கு பைசா கொடுக்க வேண்டாம். இப்போ நான் கேட்டேன், எனக்கு என்னையா செய்யணும்? துவா கரோ, ப்ரே ஃபார் மீ. ஹவு டிட் ஹி நோ தட் ஐ அம் a Christian? No. He know that I am a pastor? No. He know that I am a missionary? No. But the presence of the God will show who are you. Hallelujah.